எங்கள் தலைவர் அங்கே போய் சாமியே அவர் பேர் எப்படி கூப்பிடுவாங்க திருப்பதியார ஏழுமலை வெங்கடேசியா அப்படின்னு போக வரல. அவர் அங்கோட சேர்ந்து போயிட்டு இவங்க ரொம்ப காலமாக இந்த வெங்கடாச்சலபதியை பாலாஜியை புத்தர்ன்றாங்களே இல்லை முருகன் என்று சொல்லுகிறார்களே, இது என்னன்றது நமக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, அதை போய் பார்க்கலாம் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் அவர் அங்கே போகிறார். இதுதான் முதல் முறையே போறாரா திருப்பதிக்கு? அந்த கோயிலுக்கு இவர் இதுதான் முதல் முறை. திருப்பதி அந்த ஏரியாவுக்கு போயிருக்கு, ஏரியா கேட்கல. ஆனா அந்த கோயிலுக்கு போனது தரிசனத்திற்கு செல்லவில்லை. அந்த குழுக்களோடு சேர்ந்து இவரை அழைத்து செல்கிறார், வாங்கள் தரிசனம் செய்யலாம் என்று. ஆனால் தரிசனம் என்ற பெயரில் எங்கள் தலைவர் அங்கே ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறார். நான் காலையில் சென்று என்ன உங்க ஆய்வில் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டேன். அப்ப என்ன எனக்கு ஒண்ணுமே பிடிபடலப்பா, சொன்னது அப்படியே சொன்னேன், என்ன ஒன்றும் கரெக்டாக வரலப்பான்னாரு. அப்ப மீண்டும் ஒரு முறை செல்வோம்னே. நான் பல முறை சென்றிருக்கிறேன். அங்க பார்த்தோம்னா எல்லாம் தமிழ் கல்வெட்டுக்கள் தான் இருக்கிறது, தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கிறது. ஏனென்றால் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி, தமிழர்கள் தான் ஒப்படைச்ச ஆந்திராக்காரங்களுக்கு. அவர் ஒன்று முருகனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் முருகன், இல்லை என்றால் புத்தராக இருக்க வேண்டும்.